வணக்கம். நம்ம குழந்தைங்கள்ட்ட சாப்பிட்ற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ கல்யாணம் சீசன் வருது, ஃபங்ஷன்ஸ் வரும். நம்ம குழந்தைங்கள கூட்டின்னு போவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, சில சேலஞ்சஸ் நமக்கு கொடுக்கும். அதுக்கு என்னலாம் பண்ணலாம்? ஃபியூ டிப்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம்னா, அது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பயங்கர சென்சரி ஓவர்லோட். நெறைய சத்தம், நெறைய லைட்ஸ், நெறைய ஜனங்க, பூ வாசனை, சாப்பாடு வாசனை, இன்னும் அவங்க போட்டிருக்க க்ளோத்ஸ், இவ்வளோ பேர் இருக்கிற இடம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பயங்கர சென்சரி ஓவர்லோட் கொடுக்கும். அதுலயே அவங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க இதுக்கு என்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு சவுண்ட்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இயர் மஃப்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ குளிருக்கு போட்டுக்கிறது, அதை காதுக்கு போட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க. அடுத்தது அவங்க போட்டுக்கிற க்ளோத்ஸ், அவங்க நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகாக இருக்கணுங்கிறத பார்க்காதீங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கிற க்ளோத்ஸை போடுங்க. அவங்க ஏற்கனவே ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸில் டேக் குத்திட்டு நிறைய எம்ப்ராய்டரி இருக்குது, 2 3 கோட்டு போடுறாப்புல இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க, மெல்ட் டவுன் கூட இருக்கலாம். அதனால கம்ஃபர்ட் தான் முக்கியம், அழகு முக்கியம் கிடையாது. 3வது, கூட்டத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. ஸோ முடிஞ்சால் பிகினிங்கில் இல்லைன்னா கடைசியாக போங்க. மேடைக்கு போகிற கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா சாப்பாடு முடிச்சுட்டு வந்து மேடைக்கு போகிறாப்புல வச்சுக்கோங்க. சாப்பிட்ற போகிற இடத்துல இலை சாப்பாடாக இருந்தால் அவங்க சாப்பிட்றது ஒண்டி போட வைங்க. தட்டில் எடுத்துக்கிற புஃபேயாக இருந்தால் தட்டில் அவங்க சாப்பிடக்கூடியது ஒண்டி எடுத்துக்கோங்க. நிறையா சாப்பாடை பார்த்தாங்க, நிறையா வாசனை வந்ததுன்னா அதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு மெல்ட் டவுன் கொடுக்கும். ஒரு ஸ்மால் டிப், வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா. பசியோடு இருக்கிற குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சென்சரி ஓவர்லோடு இருந்ததுன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு சாப்பிட்டு போயிருந்தாங்கன்னா அங்கே போய் நடக்கிறத அவங்களால சமாளிக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கவனித்து கொஞ்சம் பண்ணோன்னா உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி அந்த போயிட்டு வர்றது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா என்ஜாயபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயமாக சொல்லணுன்னு